அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். தினமும் ஒரு வரலாற்று செய்தி. தர்மம் தலைகாக்கும். மாமன்னர் செய்துனா சுலைமான் நபி அவருடைய ஆட்சி காலம். உலகத்தை ஆண்ட 4 மன்னர்களின் ஒருவர் அவர். ஒரு மனிதனுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்த மரத்தில் மரசான் என்ற பறவை, மரசான் என்றால் அது ஹமாம், புறா இனத்தைச் சேர்ந்தது. நாம் பார்க்கக்கூடியதை விட சற்று பெரிதாகவே இருக்கும். இன்றைய காலத்தில் ஐரோப்பா நாடுகளில் காணப்படுகிறது. இந்த பறவை அந்த வீட்டு தோட்டத்தில் உள்ள மரத்தில் கூடு கட்டி இருந்து முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்தன. அந்த குஞ்சுகள் பறக்கும் காலங்கள் வந்தன. அப்போது இந்த வீட்டு சொந்தக்காரன் மனைவி, எனக்கு அந்த குஞ்சுகள் வேண்டும், எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு தன்னுடைய கணவர் மரத்தில் ஏறி அதன் குஞ்சுகளை எடுத்து சென்று விட்டார். இந்த வரசான் பறவைக்கு மிக கவலையாக இருந்தது. காலங்கள் கடந்தன. மீண்டும் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்தன. வரசான் பறவை மீண்டும் அந்த குஞ்சுகளை எடுத்து சென்று விட்டார். வரசான் பறவை பொறுக்க முடியாமல் செய்தனா சுலைமான் நபி அவர்களிடம் போய் சென்று முறையிட்டது. நபியுல்லாஹ், நான் இந்த வீட்டு மரத்தில் நான் குடியிருக்கிறேன். நான் விடக்கூடிய முட்டையிலிருந்து குஞ்சுகளை இருந்தன. இந்த மனிதன் அவர் மனைவி சொல் கேட்டு குஞ்சுகளை எடுத்து போய்விட்டார். பலமுறை நடந்துவிட்டது. என்னுடைய விருப்பமெல்லாம் எனக்கு பிறகு என்னுடைய குஞ்சுகள் அல்லாஹ்வை நினைவுகூர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்காகவே நான் குஞ்சுகளை பொறுக்கின்றேன் என்று அது சொன்னது. சுலைமான் நபி கவனத்தோடு கேட்டுக்கொண்டார்கள். காலங்கள் கடந்து விட்டன. 2வது முறையாக வந்தது. சுலைமான் நபியே, நபியுல்லாவே, அந்த வீட்டுக்காரன் என்னுடைய குஞ்சுகளை எடுத்து போய்விட்டான். சுலைமான் நபி சற்று கோபம் கொண்டு 2 ஜின்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் இருவரும் அங்கே செல்லுங்கள். அந்த குஞ்சுகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு இருங்கள். இனிமேல் அந்த குஞ்சுகளை எடுப்பதற்கு மரத்தில் ஏறினாலோ நீங்கள் அவன் தலையை வெட்டி விடுங்கள், அவன் தலையை குவிந்து விடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். மீண்டும் அந்த பறவை, நபியுல்லாவே, என்னுடைய குஞ்சுகளை எடுத்து சென்று விட்டன சொன்னார்கள். சுலைமான் நபிக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஆத்திரமாக இருந்தது. 2 ஜின்களை நான் பாதுகாப்பாக அனுப்பினேன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? அந்த 2 ஜின்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், என்ன ஆயிற்று? நான் உங்களுக்கு என்ன ஏவினோ அதை செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுது, அப்படி ஒன்றுமில்லை நபியுல்லாஹ், நாங்கள் கவனமாகத்தான் இருந்தோம். அந்த மனிதர் மரத்தில் ஏறுவதற்கு வந்தார். வந்த பொழுது அவரை கொல்வதற்கு நாங்கள் முனைந்தோம். திடீரென்று வானில் இருந்து 2 மலக்குகள் எங்களை நோக்கி வந்தன. எங்களை ஓங்கி உதைத்து விட்டார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள் சுலைமான் நபி. காரணம் என்ன? 2 ஜின்களும் சொல்றார்கள், சுலைமான் நபி அவர்களே, இவர் மரத்தில் ஏறுவதற்கு முன்னாடி ஒரு ஏசகன் பசியோடு இருந்தான். எனக்கு ஏதாவது தாங்க என்று இவரிடம் கேட்டார்கள். இவர் தன் கையில இருந்த கோதுமை ரொட்டி துண்டை கொடுத்தார். அந்த சதக்கா இவரை பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே,
நாம் தர்மம் தலைகாக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அப்படி நடந்திருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த மாதிரி தர்மம் செய்வதற்கு நாம் முன் வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.